மினிஸ்ட்ரி மற்றும் 1400 கோடி ரூபாய்க்கு மேல ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதிக அளவு வச்சிருக்கோம். ஆனால் சில பேர் வந்து ஏன் இந்த அறநிலையத்துறை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும், நீங்கள் அதுக்கு என்ன சொல்லணும்? அவர்களுடைய ஒரே நோக்கு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த பிம்பத்தை அடித்து ஒடித்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கிவிட்டார். இதை தாழ முடியாதவர்கள்தான் பல்வேறு நம்பத்தகாத குற்றச்சாட்டுகளை இந்த துறையின் மீது வைத்து வருகின்றார்கள். நிரூபிக்கப்படக்கூடாத குற்றச்சாட்டுகளை இந்த துறையின் மீது வைத்து வருகிறார்கள். எந்த வளர்ச்சி பணிக்கு சென்றாலும் உடனடியாக நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இதற்காகவே அறை போட்டு அதற்கு திட்டம் தீட்டி இந்த செயலுக்காகவே பெருமளவு நிதியை செலவு செய்து மூத்த வழக்கறிஞர்களை வைத்து திட்டங்களை தடுப்பதில் முழு முயற்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். இவை எல்லாவற்றையும் முறிவடித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசாக, இந்துக்களுடைய ஏகாதிபத்திய உரிமையை பேணி காக்கின்ற ஒரு அரசாக, என் அப்பன் முருகன் முதல் கொண்டு வைணவம், சைவம், அதேபோல் சக்தி அம்மன் திருக்கோயில் முதல் கொண்டு அனைத்து திருக்கோயிலுடைய பக்தர்களும் போற்றி புகழுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி மாறி வருவதால் இதை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற குரல் ஆங்காங்கே எழுந்து கொண்டிருக்கின்றது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்த திருக்கோயில் தனியாரிடம் இருப்பதால் கொள்ளை போகிறது, தவறு நடக்கிறது என்ற ஆய்வுக்கு பிறகுதான் இந்த திருக்கோயில்கள் ஒரு துறையின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வந்தால்தான் அனைத்தும் ஒரு கண்டிப்போடு இருக்கும், நிர்வாகம் செம்மையாக இருக்கும், தவறு நடக்கின்ற போது நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் தான் இந்த துறையே உருவாக்கப்பட்டது என்பதை இப்படி தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று சொல்லி திரிகின்ற சங்கிகளுக்கு இதை நான் பதிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.